ஒரு லைவ் சேட்ல 2 யூசர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன்ல டேட்டா லாஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க், இந்த 2 யூசர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மல்டிபிள் இன் பிட்வீன் ரவுட்டர்ஸ வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அதாவது ஒரு டனல் கனெக்ஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர். அவங்க கம்யூனிகேட் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அந்த லைன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அவங்க பேசுறாங்களோ, பேசலையோ அந்த லைன் வந்து அவங்களுக்காக ரிசர்வ் ஆயிருக்கும். அந்த லைன வந்து வேற யாராலயும் யூஸ் பண்ண முடியாது. அந்த லைன் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வேற யாராவது அந்த லைன யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பாத்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூசர்க்காக அலாட் பண்ணி வைக்கிறது தான் சர்க்யூட் ஸ்விட்சிங்ன்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் யூஸ் பண்றதுக்காக ஒரு பிரைவேட் ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி. ட்ரெடிஷனலா நம்ம யூஸ் பண்ற லேண்ட்லைன் ஃபோன்ல இந்த மாதிரி சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன் தான் இருக்கும். நம்ம ஒரு நம்பர் டயல் பண்ணோம்னா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் ஒரு டெடிகேட்டட் சர்க்யூட் பில்ட் ஆயிரும். அந்த இன் பிட்வீன் ஹாப்ஸ்ல இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நமக்காக ரிசர்வ் ஆயிருக்கும். ஃபோன டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாத் வந்து கிளியர் ஆகும். ஆனா இன்டர்நெட்ல இந்த மாதிரி ஒரு லிங்க்க ஒரு யூசருக்கு மட்டும் அப்படி நம்ம ரிசர்வ் பண்ணோம்னா, நம்ம நெட்வொர்க்கோட ரிசோர்ஸஸ் அண்ட் டைம வந்து வேஸ்ட் தான் பண்றோம். ஸோ ஒரே டைம்ல மல்டிபிள் யூசர்ஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும். ஆனா ஆக்சஸ் பண்ற யூசர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் இருக்கணும். டேட்டா லாஸ் இல்லாம ரிலையபிளா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா 2 ஆப்ஷன் இருக்கு சர்க்யூட் ஸ்விட்சிங்ல. அதாவது ஃப்ரீக்வென்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அண்ட் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஃப்ரீக்வென்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா என்னன்னா, இப்போ ஒரு லிங்க்கால 1 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் டேட்டாவ வந்து ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சிங்கிள் லிங்க்க ஒரே ஒரு யூசருக்காக எக்ஸ்க்ளூசிவா அலோகேட் பண்ணாம, அந்த லிங்க்க வந்து மல்டிபிள் சேனல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதாவது ஒரே டிவில மல்டிபிள் சேனல்ஸ் தெரியிற மாதிரி, இங்க 3 சேனல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏ, பி அண்ட் சி. ஒவ்வொரு சேனலுக்கும் இடையில கொஞ்சம் எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் காட் பேண்டுன்னு சொல்லுவாங்க. காட் பேண்ட்ஸ் எதுக்குன்னா, சிக்னல்ஸ் ஓவர்லேப் ஆயி இன்டர்ஃபெரன்ஸ் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அந்த லிங்க்க வந்து 3 சேனலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏ, பி, சி. ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் நம்ம குடுத்திருப்போம். அந்த 1 மெகா ஹெர்ட்ஸ வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். அப் டூ 300 கிலோ ஹெர்ட்ஸுக்கு இந்த சேனல். தென் 350 டூ 650க்கு சேனல் பி. தென் 700 டூ 1000க்கு சேனல் சி. இன் பிட்வீன்ல காட் பேண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீக்வென்சி நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். நம்ம லிங்க்கோட கெப்பாசிட்டிய வந்து மல்டிபிள் ஃப்ரீக்வென்சி பேண்டா ஸ்ப்ளிட் பண்ணி, மல்டிபிள் யூசர்ஸ்க்கு அலோகேட் பண்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல 3 சேனல் நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு யூசர் வந்து இந்த சேனல் ஏ யூஸ் பண்ணாங்கன்னா, இன்னொரு யூசர் வந்து இந்த சேனல் பி யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்குவாங்க. தென் தி அதர் யூசர் கெட்ஸ் சேனல் சி. நெறைய சேனல்ஸ் இருக்கும் ஒரு லிங்க்குக்கே. பட் நார்மலா நம்ம ஹியூமன் வாய்ஸ் நம்ம பேசுறோம்ல, நம்ம வாய்ஸோட ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா 300 டூ 3000 ஹெர்ட்ஸ். நம்ம ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம்னா, இத தாண்டி நம்மளோட ஃப்ரீக்வென்சி இருக்காது. நம்ம ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் ஏதாவது ஷேர் பண்றோம் அப்படின்னா, அது மியூசிக் இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி மேக்ஸிமம் 20,000 ஹெர்ட்ஸ தாண்டி அந்த மியூசிக் ஃபைல்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் டிஜிட்டல் டேட்டா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபியூ ஹெர்ட்ஸ். ஸோ இந்த நம்ம அனுப்புற டிஜிட்டல் டேட்டா, நம்ம வாய்ஸ் நோட் இல்ல மியூசிக் ஆர் ஆடியோ 0 ஹெர்ட்ஸ்லேருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. 1 மெகா ஹெர்ட்ஸ் எங்க இருக்கு? 3000 அண்ட் 20,000 ஹெர்ட்ஸ் எங்க இருக்கு? இது எல்லாமே வந்து பேஸ் பேண்ட் ஃப்ரீக்வென்சில தான் இருக்கு. ஆனா நம்ம லிங்க்க 3 சேனலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள்ல. ஒரு ஹியூமனோட கம்யூனிகேஷன் ரேஞ்ச் வச்சு பார்த்தா 3 டேட்டாவுமே வந்து சேனல் ஏல சென்ட் பண்றதுக்கு தான் எலிஜிபிள். பிகாஸ் எல்லாமே லெஸ் தேன் 300 கிலோ ஹெர்ட்ஸ் தான். சப்போஸ் 3 யூசர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. 3 பேருமே வாய்ஸ் நோட் தான் சென்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த 300 டூ 3000 ஹெர்ட்ஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஒரே சேனல்ல சென்ட் பண்றப்போ ஓவர்லேப் ஆகி இன்டர்ஃபரன்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அத என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேரியர் வேவ் ஆட் பண்ணுவோம். நம்ம நார்மலா நடந்து போறதுக்கு பதிலா ஒரு ட்ரெயின்ல ஏறி ட்ரெயினோட ஸ்பீட்ல நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன ரீச் பண்ற மாதிரி யூசரோட வாய்ஸ் நோட்ட ஒரு கேரியர் வேவ் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கேரியர் வேவ்ங்கிறது ஒரு சைன் வேவ் ஆர் காஸ் வேவ் மாதிரி. அதோட நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி அந்த சைன் வேவ் நம்மளோட வாய்ஸ் நோட்ட கேரி பண்ணி கொண்டு போகும். சும்மா ஃப்ரீக்வென்சி பூஸ்ட் பண்ற மாதிரி தான். நம்ம அந்த மாதிரி கேரியர் வேவ் ஆட் பண்ணாம இருந்தோம்னா, அந்த வாய்ஸ் கால் எல்லாமே ஒரே ஃப்ரீக்வென்சி பேண்ட்ல போகும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஆகி ஓவர்லேப் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு இன்புட்டையும் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். எத்தன சேனல் இருக்கோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஏத்த மாதிரி ஃப்ரீக்வென்சிய வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லா சேனலோட டேட்டாவையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரே காம்போசிட் சிக்னலா அனுப்புவோம். இத தான் நம்ம மல்டிப்ளெக்சிங்ன்னு சொல்லுவோம். மல்டிபிள் சிக்னல்ஸ வந்து மெர்ஜ்
மெர்ஜ் பண்ணி ஒரே காம்போசிட் சிக்னலா தான் நம்ம லிங்க்ல அது போகும். ரிசீவர் எண்ட்ல அது ஸ்ப்ளிட் ஆயி எடுத்துக்குவாங்க. ரிசீவர் சைட்ல என்ன நடக்கும்னா, ரிசீவர் சைட்ல ஒரு டீமல்டிப்ளெக்சர் இருக்கும். ஸோ சேனல் ஏல வரக்கூடிய டேட்டாவ ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் கிட்ட தனியா ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கும். அவங்க சேனல் ஏ என்ன ஃப்ரீக்வென்சில இருக்கு 0 டூ 300 கிலோஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய டேட்டாவ மட்டும் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரிசீவர் வந்து லிசன் பண்ணுவாங்க. செகண்ட் ரிசீவர் வந்து சேனல் பி என்ன ஃப்ரீக்வென்சி ரேஞ்சில இருக்க டேட்டாவ வாங்குமோ, அத மட்டும் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. 350 டூ 600 எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீமாடுலேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு சைன் வேவ் மிக்ஸ் பண்ணி தானே அனுப்புனோம். ஒரு கேரியர் வேவ். அந்த கேரியர் வேவோட டேட்டாவ வந்து எலிமினேட் பண்ணா, ஒரிஜினல் டேட்டா அதாவது லோ ஃப்ரீக்வென்சில அனுப்புன நம்ம வாய்ஸ் நோட் ஆர் மியூசிக் ரிசீவரோட டிவைஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஒரே சேனல் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பேண்ட் விட்த்த வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அக்ராஸ் மல்டிபிள் சேனல்ஸ். எத்தன சேனல் இருக்கோ, அந்த சேனலோட ஃப்ரீக்வென்சி பேண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்புட்ட பூஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட 3 இன்புட்டையும் ஒரு காம்போசிட் சிக்னலா மிக்ஸ் பண்ணி நம்ம லிங்க்ல சென்ட் பண்ணுவோம். ரிசீவர் சைட்ல என்ன ஆகும்னா, அந்த காம்போசிட் சிக்னல ரிசீவர் லிசன் பண்ணும். அந்த ரிசீவருக்கு எந்த சேனல்லேருந்து டேட்டா வரும்ன்ட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அந்த சேனலோட ஃப்ரீக்வென்சி பேண்ட் ஒண்ணு இருக்கும்ல, ரேஞ்சில வரக்கூடிய டேட்டாவ மட்டும் தான் அது வந்து அந்த காம்போசிட் சிக்னல்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும். கேரியர் வேவோட டேட்டாவ வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. இப்போ எஃப்எம் ரேடியோ பார்த்தோம்னா, அதோட என்டையர் ஸ்பெக்ட்ரம் வந்து 88 மெகாஹெர்ட்ஸ் டூ 108 மெகாஹெர்ட்ஸ். அதுல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சி அலாட் பண்ணியிருப்பாங்க. தென் செகண்ட் கேட்டகரி டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல என்ன பண்றோம்னா, ஒரு சேனல வந்து மல்டிபிள் ஃப்ரீக்வென்சி பேண்டா ஸ்ப்ளிட் பண்ணாம, மல்டிபிள் டைம் ஸ்லாட்டா ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ ஒரு யூசருக்கு என்டையர் ஃப்ரீக்வென்சி அதாவது 1 மெகாஹெர்ட்ஸ் என்டையரா அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 3 யூசர்ஸோட கால நம்ம கனெக்ட் பண்ணணும் யூசிங் த சேம் லிங்க்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட். ஸோ ஏபிசி, ஏபிசி, ஏபிசி அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிட்டே இருக்கும். அந்த யூசரோட டைம் ஸ்லாட்ல மட்டும் தான் அந்த யூசரால கம்யூனிகேட் பண்ண முடியும். மத்த டைம்ல அவங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க. தென் யூசர் பி யோட டர்ன். தென் யூசர் சி. அதுக்கப்புறம் திரும்ப டர்ன் ஃபார் யூசர் ஏ. இந்த டேட்டா வந்து லிங்க் வழியா போறப்போ எப்படி இருக்கும்னா, A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரவுண்ட் வரும்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு காம்போசிட் சிக்னலா போகும். ரிசீவரோட சைட்ல யூசர் ஏ கூட கால்ல இருக்கக்கூடிய ரிசீவருக்கு கரெக்ட்டா தெரியும். இந்த லிங்க்ல வந்து டைம் ஸ்லாட் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குது. நம்ம கம்யூனிகேட் பண்ற யூசரோட ஸ்லாட் எது? அவங்களுக்கு எவ்ளோ டியூரேஷன் அலாட் ஆயிருக்கு? எல்லாமே வந்து தெரியும். ஏன்னா, இந்த டிடிஎம்ல எல்லா யூசரோட கிளாக்கும் சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கும். இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஏயோட ஸ்லாட் A1 எங்கெல்லாம் வருது? அந்த ஸ்லாட்ஸ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் யூசரோட ரிசீவர் வந்து பிக் பண்ணுவாங்க. இந்த டிடிஎம்ல 2 கேட்டகரி இருக்கு. சிங்க்ரோனஸ் டிடிஎம், சிங்க்ரோனஸ் டிடிஎம். சிங்க்ரோனஸ் டிடிஎம்னா என்னன்னா 3 யூசர் இருக்காங்கன்னா, ஏபிசி, ஏபிசி, ஏபிசிங்கிற மாதிரி அவங்க ரிப்பீட் மோட்லயே இருக்கும். அதாவது யூசர் பிக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல இனிமே அனுப்புறதுக்கு டேட்டா இல்ல அப்டின்னாலும், யூசர் பியோட டைம் ஸ்லாட் வந்து அவைலபிளா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேண்ட்வித் வேஸ்ட் ஆகுறதுனால அசிங்க்ரோனஸ் டிடிஎம்ல எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஸ்லாட்லயும் அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு சென்ட் பண்றதுக்கு டேட்டா இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து கிரியேட் ஆகும். இல்லன்னா அந்த யூசரோட ஸ்லாட் ஸ்கிப் ஆகி ரிமைனிங் அவைலபிள் யூசர்ஸ்க்காக மட்டும் தான் அந்த ஸ்லாட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் வந்து நம்ம ஃப்ரீக்வென்சி மட்டும் ஷேர் பண்ண மாட்டோம். ஃப்ரீக்வென்சி, டைம், ஃபேஸ் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிட்டே இருப்போம். ஏர்லியர் இன்டர்நெட் எரால 2 டிவைஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா இருக்குதா? அவங்களுக்கு டேட்டா ஃபுல்லா ரிசீவ் ஆகுதா? அதுக்கு தான் ஹை பிரையாரிட்டி இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள டிஜிட்டல் எரால வந்து டேட்டாக்கு தான் ஹை பிரையாரிட்டி. யார்கிட்ட டேட்டா இருக்கோ அவங்க அனுப்ப முடியும். இருக்கிற சேனல ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீக்வென்சியும் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. டைமையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. லிங்க் வந்து ஐடியலா இல்லாத மாதிரி ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணுவாங்க. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்றதுல லேண்ட்லைன் கனெக்ஷன் இப்பவும் அதே மோட்ல தான் ரன் ஆகுது. ஆல்சோ 2G நெட் இருந்த டைம்ல டிடிஎம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 2G மொபைல் டேட்டால நம்ம டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குதுன்னா, நம்ம எப்பவுமே ஆன்லைன்ல இருக்க மாட்டோம். அதாவது டிடிஎம்ல தான் நம்ம ஸ்ப்ளிட் ஆயிருப்போம். நம்மளோட ஆக்டிவ் ஸ்லாட்ல மட்டும் தான் நம்ம வந்து டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இல்ல ரிசீவ் பண்ண முடியும். மத்த ஸ்லாட்ல அது ஐடியலா தான் இருக்கும். ஆனா, ஒரு ஸ்லாட்டோட லென்த் ரொம்ப கம்மிங்கிறதுனால, நமக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ, இந்த வீடியோல சர்க்யூட் ஸ்விட்சிங் பத்தி பார்த்தோம். சர்க்யூட் ஸ்விட்சிங்னா என்னன்னா, 2 யூசர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் பாத்த வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கிறது.
இதுல பேண்ட்வித் அண்ட் டைம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்லயே வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அண்ட் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா என்னன்னா, ஒரு லிங்க்கோட ஃபுல் ஃப்ரீக்வன்சிய வந்து மல்டிபிள் சேனல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஒவ்வொரு யூசருக்கும் ஸ்பெசிஃபிக் சேனல்ல நம்ம அலாட் பண்ணிர்றோம். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா என்னன்னா, அந்த என்டையர் ஃப்ரீக்வன்சிய வந்து மல்டிபிள் டைம் ஸ்லாட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஒவ்வொரு யூசரும் அவங்க ஸ்லாட்ல வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். டேட்டா வந்து வயர்லெஸ்ஸா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்டின்னா, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வயர்லெஸ்ல அனுப்புற டேட்டா எல்லாமே அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்ல தான் போகும். ஸோ, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிய ஸ்ப்ளிட் பண்றதுனால ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ன்னு இருக்கு. இன்னொன்னு வேவ் லென்த் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ன்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கும். அது என்னன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா டேட்டா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுல வந்து ஒரே லிங்க்க மல்டிபிள் யூசர்ஸ் ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த வேவ் லென்த்த சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா, ஃபைபர் ஆப்டிக்ல வந்து லைட் வேவ்ஸ் தானே போது. மல்டிபிள் சேனல் இங்க வந்து வேவ் லென்த் வைஸா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த வேவ் லென்த்ல போறவங்க இந்த சேனல், இந்த வேவ் லென்த்ல போறவங்க இந்த சேனல். அதே மாதிரி ஒரு லிங்க்க வந்து பேஸ்ட் ஆன் வேவ் லென்த் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் ஃபார் ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன்க்கு. தேங்க் யூ.